வணக்கம். நான் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகிறேன். அது என்னன்னா, நீங்க அடுத்த தேர்தலுக்கு களத்துக்கு ஆயத்தமாகறதுக்கு முன்னுக்கு, முதல்ல சரி செய்ய வேண்டியது மக்கள் அல்ல. நீங்க சரி செய்ய வேண்டியது உங்களோட வாக்களிக்கிற முறைய. அதாவது இப்ப இருக்கிற இந்த இவிஎம்ல பாருங்க, எல்லாத்துக்கும் சந்தேகம் உண்டு. யாருக்கும் ஒரு உறுதியான ஒரு ஆதாரம் கிடையாது. ஆனா இருந்தாலும் நடக்கிறதெல்லாம் வச்சு பாருங்க, நிச்சயம் சந்தேகம் இருக்கு. ஒரு ஓட்டு அப்படி இருக்கக்கூடாதுங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஒரு ஓட்டுன்றது உங்களுக்கே தெரியும். நான் ஒண்ணும் பெருசா சொல்ல வேண்டியதில்ல. ஓட்ட பத்தி உங்களுக்கெல்லாம் தெரியும். அது அ எத்தனையோ பேரோட கனவு, எதிர்காலம், அடுத்த தலைமுறையோட வாழ்க்கை. வாழ்க்கையை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒண்ணு. அப்படிப்பட்ட ஒண்ணு இந்த மாரி சந்தேகங்களுக்கு இடம் குடுக்குற அளவுக்கு இருக்கக்கூடாது. இப்ப நான் வசிக்கிற நாட்ல எப்படின்னாக்கா, அ வழக்கம் போல தான் பூத் ஏஜென்ட்லாம் இருப்பாங்க. அ தேர்தல் முடிந்த அன்னைக்கே ஒரு 6 மணி மத்தியானம் முடியுதுனாக்கா, அதுக்கப்புறமே அத எண்ண ஆரம்பிச்சு, அன்னைக்கு ராத்திரியே அன்னைக்கு இரவே முடிவு வந்துரும், தெரிஞ்சிரும். மறாவது நாள் பொதுவா விடுமுறையா இருக்கும். இப்போ மறாவது நாள்லேருந்து யார் வெற்றி பெற்றாங்களோ, அவங்கள அறிவிச்சுட்டு, அப்புறம் அவங்க அது மேற்கொண்டு வரக்கூடிய அவங்க அவங்க ஆரம்பிப்பாங்க. அதே மாரி தான் பொதுவா எல்லா நாட்டிலயும் எனக்கு தெரிஞ்சு இருக்கு. எந்த நாட்டிலயும் அ இந்த தேர்தலுக்கு முடிஞ்சது பிறகு ஒரு 2 வாரம், 3 வாரம் இந்த மாரி ஊற போட்டு, ஆற போட்டு அதுக்கப்புறம் எண்றது அந்த மாரியான வேலையெல்லாம் இல்ல. ஸோ இதெல்லாம் மாத்தணும். இப்போ நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணணும்னாக்கா, இந்த இப்படி இருக்கிறத மாத்தணும். மாத்திட்டு வழக்கமா எல்லா நாடுகள்லயும் எப்படி இருக்கோ அப்படி ஒரு கொண்டு வந்து வரணும். அது மிக முக்கியம். நீங்க என்னதான் மக்கள் அங்க ஓட்டு போடுறதுக்காக அவங்கள தயார்படுத்தினா கூடயும், விழுற ஓட்டு எல்லாமே சரியா உழுவுதா? நமக்கு தான் உழுவுதா? அப்படின்னு அத பார்க்கணும்ல. அதான் மிக முக்கியம். புரியுதுங்களா? உங்களுக்கு தெரியாதில்ல நான் என்ன சொல்ல வரேன்னு. அதுவும் உங்கள இத பத்தி யோசிக்காம இருக்க மாட்டீங்க, இருப்பீங்க. நான் ஏதோ தோத்துட்டதுனால எள்ளி நகையாடல நாம் தமிழர் கட்சியா. நாம் தமிழர் கட்சின்றது அண்ணன் கட்சி நாம் தமிழர்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கு இருந்தே நான் என்னைக்கு அந்த ஈழத்துல அது படுகொலை ஏற்பட்டது, அதுக்கு தொடர்ந்து அப்படியே அவங்க ஒரு உண்ணாவிரதம் இருந்தாங்களோ, அதுலேருந்து அண்ணனோட பேச்சு அதை கேட்டு அப்போ இருந்தே நான் அண்ணனை பின்பற்றுறேன். 16 வருஷம் கட்சிக்குன்னா ஆரம்பிச்சாருச்சுன்னா, நானும் அவ்வளோ காலகட்டம் நாம் தமிழரோட பயணிக்கிறேன் மலேசியாவிலேருந்து. அதில் தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நான் சொல்லணும்னு நினச்சத சொல்கிறேன். சரிங்களா? நாம் தமிழர் கட்சி தோத்துட்டதுனால, வெற்றி பெறாதனால நான் எள்ளி நகையாடலை. நான் என்னோட அக்கறையை தான் தெரிவிக்கிறேன். தயவு செஞ்சு இதை தவறாக புரிஞ்சுக்காதீங்க. என்றைக்குமே நான் நாம் தமிழர் கட்சியோடு இருப்பேன். நாம் தமிழர் வெற்றின்றது அது என்னோட வெற்றியும் தான். ஏன்னா எனக்கும் நிறைய ஆர்வம் இருக்குது. என்னது வெற்றி பெற்றது பிறகு நானும் தமிழ்நாட்டுக்கு வரணும். என்னோடய ஆட்சியில் என்னென்ன மாற்றத்தை ஏற்படுதுன்றதை நான் கண்கூடாக பார்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஆசை இருக்குது. சரிங்களா? அவ்வளோதான்.